ஹாய் ஹலோ வான் வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுங்க கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவோட பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த மங்கோலியன் லீடர் வந்து நம்ம அங்கிள்கிட்ட பேசியிருப்பான். நம்ம அங்கிள் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அங்கிட்ட நம்ம அங்கிளை கழுத்தாமட்டோட அடித்த ஒரு அடியாக மயக்கம், நம்ம அங்கிளை கொள்ளல, அதாவது மயக்கம் போட வச்சிட்டான் அந்த ஸ்வாடோட பேக் சைடு வச்சு அடித்து. இப்போ நம்மளை தான் போன பாட்டில் குத்திட்டாங்கல்ல. ஆமாம், ஓகே கைஸ். இப்போ என்னாச்சுன்னா, நம்மளை யாரோ அங்கேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம முழிச்சுக்கிறோம். ஆமாம், நம்மளை யாரோ சேவ் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வயிற்றில் நல்லா அடிபட்டுருக்கு கைஸ். அங்கே வாருக்கு போய் எவனோ குத்திட்டானாட்டிருக்கு. நம்ம வயிற்றில் நல்லா அடிபட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்ன ஆகணும் இப்போது? ஓகே, அந்த வில்லேஜை பாருங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க. அவ்வளோதான். இங்கே இது இருக்குது கைஸ், அது முள்ளங்கி அதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே நம்மளை அந்த தொடச்சிருப்பாங்களே கைஸ், அந்த ரத்தம், அந்த துணியை வச்சு நம்ம ரத்தத்தையெல்லாம் தொடச்சி அந்த பக்கெட்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது இங்கே ஒரு இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே அப்படியே நம்ம நைஸாக பூந்து அப்படியே அந்த சைடு போயிட்டோம். அந்த வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சர்ச் ஃபார் யுவர் கட்டானா, கட்டானாவை தேடு அப்படிங்கிறாங்க. அதுவும் இந்த மங்கோலியன் வாரியர்ஸோட கண்ணில் படாமல் உன்னோட கட்டானாவை தேடு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க கைஸ், இங்கே இருந்தால் ஃபுட் பிரிண்ட்டெல்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த மலைக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் வந்திருக்கு. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே தான் யாரோ இருப்பாங்க. நல்ல வேலை நம்ம அந்த மங்கோலியன் வாரியர் பார்க்குறக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இங்கே ஏதோ இருக்கே துணி கைஸ், அதாவது வெட் கிளாத்து, ஈரமான துணி இங்கே இருக்குது. ஓகே, இங்கே என்னது? புட்டியார் ஆர்மர். நம்மளோட ஆர்மர் இந்த வீட்டுக்குள்ளேயா இருக்குது? ஆமாம் கைஸ், நம்மளோட ஆர்மர் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, நம்ம ஆர்மரை வேர் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது? திருப்பி போய் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி போய் மங்கோலியன் வாரியர்ஸோட கண்ணில் படாமல் அவன் கட்டானாவை தேடு அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த டோர் வழியாக போக முடியல. எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு டோரா, அது விண்டோவா? டோருன்னு தான் நினைக்கிறேன். அது வழியாக தான் வெளில போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வழியாக தாங்க போகணும். கதவை திறந்தாச்சு. என்னது இது? கொளுத்திட்டாங்க வில்லேஜை பாருங்க கைஸ். அங்கே ஒருத்தனை அடித்து வெட்டிட்டான், நடுமண்டையிலே போட்டான். உன்னோட பொண்ணு எப்படி இருக்கனாலும் ஓட முடியுமா அப்படின்னு கேட்குறேன் கைஸ். நம்ம வந்து அதுக்கு என்னால் ஓட முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னானே பார்த்தீங்கன்னா மங்கோலியன் வாரியரோட வாய்ஸ் கேட்குது. நீ போய் ஒளிஞ்சிக்கோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். ஓகே, சப்பா என்ன ஆக்டிங் இது? இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இப்போ வந்து நம்மளே போயிட்டு அவனை குத்திடலாமான்னு யோசிக்கிறோம். ஐயோ, இப்போ இந்த சைடு தான் கீஸ் வரான். என்ன பண்ணுறது? அப்படியே ஓடிடுவோமா இல்லை குத்திடுவோமா நம்ம அவனை? என்ன கைஸ் இது? அவளே எப்பா குத்திட்டான். சொன்னல கைஸ், இல்லை ஆக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவனை கொன்னுட்டா. அடுத்து என்னது? அவனை குத்தி கொண்டதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குறோம். நீ யார் அப்படின்னு கேட்குறோம். அன்யூனா அப்படிங்கிறான். அவள் பேர் வந்து அன்யூனாவாட்டு இருக்குது. ஓகே, இப்போ அவன் செத்துட்டானான்னு செக் பண்ணுறா. உனக்கு உன்னோட அங்கிள் வேணுமா? அப்படா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிற கைஸுவ. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம அங்கிளுக்காக இவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். சரி ஓகே, வாங்க இவளை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்.
ஓகே, இந்த விண்டோ வழியாக எட்டி குதிச்சு அப்படியே இப்படி பின்னாடி வழியாக போகணுமாட்டிருக்கு. ஓ, சீயை இது பண்ணால் இது பண்ணுவானா? ஓகே, இப்படி இப்படி போய் ஒளிஞ்சுப்போம். பார்த்துட்டானா? இல்லை, பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லோ மார்க் குறைஞ்சிட்டு வருது. ஓகே, அப்படியே பின்னாடி போயிட்டானா சந்தோஷம். போயிட்டாங்க கைஸ், பார்க்கல. அப்படியே நம்மளும் மெதுவாக இந்த சைடு வந்து பார்த்துட்டான் கைஸ். அவ்வளோதான். யூ வேர் சீன், உங்களை பார்த்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ரீட்ரை தான் பண்ணி ஆகணும். நான் வந்து இந்த சைடு ஒழியணும், அவன் அந்த சைடு ஒழியணும். ஓகே, சரி, அப்படியே வாங்க நம்ம ஃபஸ்ட்டே சி கொடுத்து போயிட்டு இப்படி ஒளிஞ்சிருவோம். ஓகே, அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் அப்படியே பின்னாடி திரும்பினானையும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்படியே க்ரௌச் பண்ணிட்டு இந்த சைடு போயிடுவோம். யார் கண்ணுக்கும் தெரியாட்டி சந்தோஷம். கைஸ், இங்கே என்ன எல்லாத்தையும் வெட்டி போட்டுருக்கானுங்க. அங்குள் அங்கே போய் என்ன சொல்லி வச்சிங்கோ. ஓகே, நம்ம அங்கிளை வேறு கடத்திட்டு போயிட்டாங்க கைஸ். அங்கே போய் வேறு காப்பாற்றணும். ஓ, இதுக்குள்ளே போகணுமா? ப்ரெஸ் பண்ணா. ஓகே, அப்படியே மெதுவாக அப்படி இது பண்ணிட்டு போயிட்டோம். இந்த சைடு என்ன, அங்கே ஒருத்தனை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கானுங்க. ஓகே, என்ன ஆகுது? நீ வந்து கென் சக்காயோட நெஃப்யூவா? அதாவது வந்து அந்த நம்ம அங்கிள் இருக்கார்ல கைஸ், அவரோட இது நெஃப்யூனா மாமா பையனா அப்படின்னு கேட்குறா இவ. அதுக்கு நம்மளும் ஆமான்னு சொல்கிறோம். சரி, இப்போ உங்கள் அங்கிள் எங்கே வச்சுருக்காங்க? அவர் அடித்து எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்கங்கிறான். எனக்கு தெரிலைங்கிறான், ஏன்னா மயக்கம் போட்டிருந்தான்ல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். இப்போ மங்கோலியன்ஸ்லாம் அவங்களோட விக்ட்ரியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போய் எப்படியா எங்கள் அங்கிளை காப்பாற்றிட்டு அந்த லீடரை கொல்லாகணும்னு சொல்கிறான். அதுக்கு இவ வந்து அப்படி போனால் நீ செத்துருவ அப்படிங்கிறா. நீ அப்படி போய் சாகிற நிலைமையில் இருந்தேன்னா திருப்பியும் நான் வந்து சரி என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறா. சரி, நீ அப்படியே எதுக்கு என்னை காப்பாற்றின அப்படிங்கிறா. இந்த மாதிரி ஒருத்தர் சாகிறதா இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அப்படின்னு இவன் சொல்கிறா. நான் எப்படியாவது இந்த இடத்த காப்பாற்றியாவேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு மங்கோலியன் வாரியரோட சவுண்டு கேட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இது பண்ணுறாங்க, முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கானா? பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க கைஸ். ஓகே, யூ வேர் சீன், உன்னை பார்த்துட்டாங்க அப்படின்றாங்க. ரீட்ரை தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டில் இருந்தா திருப்பியும் ஐயோ இல்லை அதே இடத்துல இருந்தான். அப்படியே மெதுவாக க்ரௌச் பண்ணி போய் டக்குன்னு கொடுத்துடணும் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, டக்குன்னு கொடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்படியே மெதுவாக நகுந்து இருங்கீஸு. இங்கே ஒருத்தன் பாருங்க கைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. எப்பா. ஓகே கைஸ், இப்போ அங்கேருந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து ரூஃப் டாப் ஏறு அப்படிங்கிறாங்க. இந்த மங்கோலியன் வாரியர்ஸ் பார்க்குறக்குள்ளே ரூஃப் டாப்பில் ஏறிடணும் எப்படியாவது. ஓகே, ஏறி மெதுவாக போயிட்டுருக்கேன். இங்கே விழுந்தானா அவ்வளோதான், கீழே நடந்துகிட்ருக்கானுங்க. ஓகே, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ளே தாவிடலாம். ஓகே, இங்கே இருக்க ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் வந்து இது யாரோட வீடுனே தெரியல அப்படிங்கிறான். அதுக்கு அவள் வந்து அவங்க திருப்பி வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லா ரிசோர்ஸஸையும் கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே இருக்கிறதெல்லாம் அதாவது சாப்பாடுன்னு நினைக்கிறேன், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, இவ பின்னாடியே போவோம், அப்போ தான் நம்ம அங்கிளை காப்பாற்ற முடியும்னு இவன் சொல்கிறா. ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே குதிச்சிடலாம், சீக்கிரம் குதிடா. ஓகே, குதிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ என்னது? கைஸ், இங்கே ஒருத்தர் செத்து கிடக்குறாங்க கைஸ். ஓகே, நம்மளோட கட்டானாவும் கிடச்சிருச்சு. நம்ம கட்டானாவும் இங்கே தான் இருந்திருக்கு. ஓகே கைஸ், கட்டானா கிடச்சிருச்சு. நீ பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே, என்ன லோட் ஆகுது? ஓஹோ, இவனோட அங்கிளோட ஃப்ளாஷ்பேக். இவன் அங்கிள் வந்து இவனுக்கு எப்படி கட்டானாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்காராட்டிருக்கு. ஓகே, இவனோட அங்கிள் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆமாம், இவர் வந்து கட்டானாவை இந்த மாதிரிலாம்
கண்ணமணிக்கு சுற்றக்கூடாது, எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே வேணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த கட்டானா ஃபஸ்ட்டு கொடு அப்படின்றாரு. இது ரியல் கட்டானா கைஸ். ஆமாம், வா நம்ம உட்டன் கட்டானா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இவரோட அங்கிள் சொல்கிறாரு. அப்புறம் இவன் அங்கிள் வந்து இவன் கன்னத்தில் இருக்க இது புண்ணாயிடுச்சாட்டிருக்கு, அதை பார்த்துட்டு எப்படி ஆச்சுன்னு கேட்குறாரு. சண்டை போடும்போது ஆயிடுச்சுன்னு சொன்னான். அங்கேட்டி வந்து வா உன்னை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு இவன் அங்கிள் சொல்கிறாரு. நீ வந்து வாருக்கு போய் ப்ரீத் பண்ணும்போது நீ வந்து உன்னோட எமோஷன்ஸை வந்து வெளியே காட்டிக்கூடாது, உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு கட்டானா யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஆமாங்கிறான். சப்புன்னா அது எப்படின்னு எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு இவன் அங்கிள். ஓகே, இப்போ அவரு வந்து உட்டன் கட்டானா எடுத்துப்பார், நம்மளும் அந்த உட்டன் கட்டானா எடுத்துப்போம். ஓகே, இப்போ என்ன ஆக போகுது? ஃபைட்லாம் இல்லை, அவன் அங்கிள் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ண போகிறாரு அவனுக்கு. ஓகே, குயிக் அட்டாக். ஓ இதான் குயிக் அட்டாக்கா? ஓகே கைஸ், ஹெவி அட்டாக்னா ஓ ஓகே ஹெவி, இதை வந்து ஹெவி அட்டாக்னா வந்து லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ அட்டாக் பண்ண பார்த்தீங்களா, அதான் ஹெவி அட்டாக்கு. ஹோல்டட் அதாவது ஸ்டாப் அட்டாக்னா அதாவது ஸ்வாட் அப்படி நேராக பிடிச்சிப்பாங்க கைஸ். அப்படி நேராக பிடிச்சிட்டு அப்படியே ஒரே குத்துவான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாப் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2 ஹெவி அட்டாக் பண்ணோம். ஓகே சரி, 3 ஹெவி அட்டாக் பண்ணால் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது? நெக்ஸ்ட்டு வந்து அவன் அங்கிள் வந்து உனக்கு நல்லாவே இது பண்ண தெரியுது, சரி இப்போ உனக்கு நான் வந்து இன்னொன்று சொல்லித்தர போகிறேன். எனிமி வந்து எப்படிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா, அதை உனக்கு சொல்லித்தரட்டான்னு கேட்குறாரு. சரி நானும் வந்து லேர்ன் ஹிமின்னு கொடுத்துட்டேன். ஓகே சரி வா, அதை உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடிக்கிற ஒரே அடியில் வந்து எனிமி நாக் ஆகணும். அப்புறம் வந்து எவ்வளோ பெரிய ஃபைட்டாக இருந்தாலும் நீ வந்து உன் கான்ஃபிடென்ஸை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து சாமுராய்ஸ்க்கு டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே வா உனக்கு அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அங்கிளோட டிஃபென்ஸை உடச்சி நீ வந்து அவரை அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது 1 பண்ணியாச்சு. ஓகே 2. ஓ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு 3 அடித்தாச்சு. சரி 2 தான் அடிச்சிருக்கேனா? ஓகே கீஸ், இல்லை அடிக்கலை, இப்போ தான் அடிச்சிருக்கேன். ஓகே 3 அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு நான் வந்து எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரங்கிறாரு. ஓகே, என்ன பண்ணணும் இப்போது? கீழே எதுவுமே வரல. ஹோல்டு டு பிளாக். ஓகே, ஓ பிளாக் பண்ண முடியல கைஸ் கரெக்டாக இவர் அடிக்கிறத. ஓ இல்லை, பிளாக் பண்ண முடியல. சரி ஓகே கைஸ், பை ஃப்ரம் MGT. பை பைஸ். இப்போ நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.